நாளைய நம்பிக்கை. இன்றைய செய்திகள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று நிதி ஆயோக் கூட்டம். தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்கீடுகளை விரைந்து விடுவிக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். திருச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை. செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடி, மின்னல், சூறைக்காற்றுடன் கனமழை. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்று அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. உதகை, வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு விரைந்தது 3 மாநில பேரிடர் மீட்பு படை. அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களின் கீழடி அறிக்கையை திருப்பி அனுப்பியது தொல்லியல் துறை. ஒன்றிய அரசின் நடவடிக்கைக்கு எம்பி சு. வெங்கடேசன், சிந்துவெளி ஆய்வாளர் ஆர். பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கண்டனம். கேரளாவில் முன்கூட்டியே ஆட்டத்தை தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. திருவனந்தபுரம், கொச்சி, கண்ணூர் மாவட்டங்களில் பரவலாக கனமழை. இன்று 6 மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட். ராகுல் காந்தி இன்று மீண்டும் ஜம்மு காஷ்மீர் பயணம். பாகிஸ்தானில் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுகிறார். இங்கிலாந்து டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி இன்று அறிவிப்பு. பிற்பகல் 1:30 மணிக்கு அறிவிக்கிறார் தேர்வுக்குழு தலைவர் அகர்கர். IPL லீக் போட்டியில் பெங்களூரு அணியை 42 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது ஐதராபாத் அணி. இஷான் கிஷன் ஆட்டமிழக்காமல் 94 ரன்கள் சேர்த்து அதிரடி. TNPSC குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். VAO, வனக்காப்பாளர் உள்ளிட்ட 3935 பணியிடங்களுக்கான தேர்வு ஜூலை 12இல் நடக்க உள்ளது. நன்றி. மீண்டும் வேறொரு செய்தியில் காண்போம்.